வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் முருங்கைக்கீரைய போட்டு தான் ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போறேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்கலாம் ஸ்கூல விட்டு வரும்போது கூட இந்த ஸ்நாக்க டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி குடுத்துடலாம். முருங்கைக்கீரை பக்கோடா ஆர் போண்டா எப்படி வேணா சொல்லலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாரி வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இத போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி முருங்கை இலை அதுவும் வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இத முதல்ல நம்ம நல்லா பெசஞ்சுக்கலாம். ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நல்லா இப்படி பெசறி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணும்போது, அந்த வெங்காயத்தோட ஈரமே கொஞ்சம் அதுல வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்புறமா நம்ம தண்ணி பார்த்துன்னு ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது கூட வந்து ஒரு சின்ன டிப்பு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த இட்லி மாவு இருக்கு. ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இட்லி மாவு, இந்த வெங்காயத்துல இருக்கிற ஈரம், ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு, நமக்கு ஆல்மோஸ்ட் அதுவே நல்லா வந்துரும். வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துருந்தா போதும். இதோட ஈரப்பதமும் இதுவுமே நல்லா இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் தண்ணியே இதில சேர்க்கல. அப்படியே உங்களுக்கு இந்த மாரி வரலன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கன்சிஸ்டன்சில கரெக்ட்டா வச்சுக்கணும். இது இப்படி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ சின்ன சின்னதா இப்படி உருட்டியும் போட்டுக்கலாம். இல்ல பக்கோடா மாரி உதுத்து போடுறதுனாலும் அப்படியும் போட்டுக்கலாம். பட் இந்த முருங்கை இலை இருக்கிறதுனால இப்படி உருட்டி போடும்போது கொஞ்சம் அந்த கரெக்ட்டான அந்த கன்சிஸ்டன்சில கரெக்ட்டா வரும். இப்ப நம்ம இத எடுத்துடலாம். இந்த மாரி நம்ம கோல்டன் ப்ரவுனா எடுக்கும்போது வெளில நல்லா கிரிஸ்பாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இது பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. ஸோ இத இப்படி பண்ணினா உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட்டா உள்ள கடல மாவும் நல்லா வெந்திருக்கும். அண்ட் வெளியிலயும் ரொம்ப நல்லா கிரிஸ்பா இருக்கும். ஸோ இந்த முருங்கை இலை போண்டாவ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியா நல்லாருக்கும். இந்த முருங்கைக்கீரை போண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில பார்க்கலாம். தேங்க் யூ.